தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. அன்பு கும்பராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் நாளான அன்றுதான் தமிழ் புத்தாண்டு. சரியா பார்த்தோம்னா காலையில 8:42 மணிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது பிறக்கிற வருடம் பாத்தீங்கன்னா பராபவ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய திருக்கோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அதாவது சனி மற்றும் குருவின் திரிகோண சேர்க்கையோட இந்த புத்தாண்டு பிறக்கிறது. சரி, இந்த மாதிரி நல்ல நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு காரணம், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் முடிவு பண்ணியிருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா கண்டுக்காம விட்டுருவோம். அப்படியே யாராவது சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். நமக்கு எல்லாம் தெரியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நமக்கு கிடைச்சது இவ்வளவுதான், நம்மளுடைய தலைவிதி இதுதான் இப்படின்னு கொஞ்சம் அலட்சியமா விதி மேல பாரத்தை போட்டு நம்மகிட்ட போயிட்டு இருப்போம். அதனாலதான் அந்த மாற்றம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல. அதாவது என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை எப்படி நாம பயன்படுத்திக்க போறோம், அதன்படி எப்படி நாம நடந்துக்க போறோம், அப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு யோசிக்கணும், முயற்சி பண்ணணும். எது வரைக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஒரு 50% முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடம் சொல்லக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு நடக்கும், நடந்துதான் தீரணும். ஏன்னா அந்த பிரபஞ்ச விதியை யாராலும் மாற்ற முடியாது, அந்த டிசைனுக்குள்ளார தான் இருக்கும். சரி, விதி நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நல்லா இருக்க வேண்டியது தானே, அப்புறம் ஏன் நான் கெட்டு போறேன் அல்லது ஏன் நல்லா இருக்க மாட்டேங்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி நீங்க வைக்கலாம். விதிங்கிற இடத்துல மதியும் செயல்படும். இந்த பிரபஞ்சம் கொடுக்கிற விதி அப்படின்னா ஒவ்வொரு உயிருக்குள்ளாரே இருக்கிற மதி செயல்படும். அந்த மதிதான் அதை நோக்கி பிரம்மாண்டமாக அல்லது சின்ன பலனோட இல்லைன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய இப்படி விதி செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இங்க ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுக்காமலே முயற்சி பண்ணாமலே நம்ம மதியை செயல்படுத்தாமலே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாதை மாறி பெரிய இழப்பை சந்திப்போம். அதனால என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை அனுபவிக்க முயற்சி பண்ணுங்க, வாய்ப்புகளை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தலைகீழாக மாறும். இந்த புத்தாண்டே எதுக்கு பிறக்குது அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, எல்லா கஷ்டங்களும் காணாம போக, எல்லா துன்பங்களும் விலகி போக, அதுக்கு தான் பிறக்குது. அப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரங்கள் என்ன, எப்படி நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிக பாசிட்டிவா இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பார்த்து கவனமா இருக்கணும், யோகம்லாம் எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம ஆராய போறோம். கவனமா கடைசி வரைக்கும். அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், யோகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு கண்டிப்பா நான் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேல உயர்த்தி தான் நிறுத்துவேன். நான் இப்படியே வாழ்ந்துட மாட்டேன். எனக்குன்னு ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு நான் இருந்தேன், அது இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கிறவங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி சொல்லுவோம். குட் பேபி எல்லா பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகளை வச்சு அவங்க பூஜை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள், ஹெல்த் பொருட்கள், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி பல விதமான மக்களுக்கு ஆரோக்கியமான ப்ராடக்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரம்பரியமான முறையில எண்ணெய் வகைகள், பாரம்பரியமான முறையில நெய் கொடுக்கறது, இப்படி நிறைய ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. தரமானதா, சுத்தமானதா, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆரோக்கியமான பொருட்களை கொடுக்கறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வரலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லவே தேவையில்ல, 5-6 வருஷமா வாழ்க்கை அப்படிங்கிற சுழல்ல சிக்கி என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே காரணம் இந்த 7.5 சனி தான். பல விஷயங்களை கத்து கொடுத்துருக்கோம். நல்லது எது, கெட்டது எது, எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நல்லதையும் செஞ்சிருக்கோம். இப்ப கும்பராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப துன்பத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கோம், பிரச்சனை மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் இல்லை. சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அதெல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும், ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமா நடந்திருக்கும். அதுதான் அங்க பிரச்சனை. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத யோகமும் கிடைச்சிருக்கும், நினைச்சு பார்க்க முடியாத துன்பமும் வந்திருக்கும். திடீர் பிரச்சனைகள் நிறைய உண்டு, கடன் வந்திருக்கும்.
ஆனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற்றம். மற்ற ராசிங்க மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா உழைப்புக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால் உழைப்பே உயர்வு, உழைச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டவர்கள் அன்பு கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். எதையுமே சாதிக்கக்கூடிய திறன் உழைப்பால் உங்களுக்கு உண்டு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் கடின உழைப்பு, கடின அனுபவம், கடின பிரச்சனையில் எப்படி முன்னேறது, எப்படி அந்த பிரச்சனையை சரி செய்யறது, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் பயந்து ஒதுங்காமல் பின்வாங்காமல் அதை எதிர்த்து போராடி ஒரு திட்டமிட்டு சிந்திச்சு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய அத்தனை தகுதியும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கு மட்டுமே பிறந்தவங்க அப்படின்லாம் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம், உங்களை மட்டும்தான் அந்த நிலையில் இறைவன் வச்சுருக்கான், உங்களுக்கு மட்டும்தான் அந்த துன்பத்தை கொடுக்குறார், உங்களுக்கு மட்டும்தான் அந்த பண கஷ்டத்தை, குடும்ப கஷ்டத்தை, குழந்தை இல்லாத கஷ்டத்தை, திருமணம் ஆகாத கஷ்டத்தை, வேலை இல்லாத கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த கும்பராசிக்குமே அப்படிதான். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டப்படணும். 25 வயது வரைக்கும் 30 வயது வரைக்கும் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் பெரிய சாதனையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் அன்பு கும்பராசி நண்பர்களுக்கான தோழிகளுக்கான ஒரு சூட்சமம். நிறைய அனுபவிச்சிருப்பீங்க, வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க, நிறைய தோல்விகள், அவமானங்கள், சவால்களை சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரியான காலகட்டத்தில் யார் வர்றது? ஒரு புத்தாண்டு பிறக்குது. என்ன நடக்க போகுது தெரியுமா? மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது எப்படி என்னன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பல சோதனைகளை பார்த்து இதுக்கு மேலே வாழலாமா வேணாமா, இதுக்கு மேலே முயற்சி பண்ணலாமா முயற்சி பண்ண வேணாமா, இதுக்கு மேலே பிரச்சனையை சரி பண்ணலாமா வேணாமா, இல்லை அந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, தொழில் செய்யலாமா வேணாமா, இப்படி பல இக்கட்டான மனநிலையில் இருப்பீங்க. வேணுமா வேணாமா அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இப்போ அதிகரிச்சிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் இந்த தோல்வி, தடை, பிரச்சனை, துன்பம் இதெல்லாம் எல்லா உயிரினங்களுக்கும் வர்றது தான். அது மலையாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. மலைக்கு எப்படிங்க வருது? இப்போதான் மலையெல்லாம் உடைச்சி கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் மனுஷ குணம். 6 அறிவு அப்படின்னா ஏன் மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு? புத்திசாலித்தனத்தோட போராடக்கூடிய குணம் இருக்காது, ரிவெஞ்ச் எடுக்கிற குணம் இருக்காது, மற்ற உயிரினங்களுக்கு சிந்திக்கிற குணம் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய உயிரினங்கள் யோசித்து யோசித்து நமக்கே டஃப் கொடுக்குது. அந்த அளவுக்கு புத்திசாலி உயிரினங்களாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள உயிரினங்களே அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்கும்போது நாமெல்லாம் அப்போ அந்த சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சொந்த வீடு வாங்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. வாடகை வீட்டில் இருப்பீங்க. ஒரு பைக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலை. பைக் வச்சுருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 2 வீலராக இருக்கும். ஏதாவது ஒரு கார் அல்லது இப்போ வந்த பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். நமக்குன்னு ஒரு சொத்து, நமக்குன்னு ஒரு நகை, நமக்குன்னு ஒரு கல்யாணம், சுபகாரியம், இப்படி நிறைய ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் நடக்காதனால ரொம்ப சோர்ந்து போய் தடை நிறைய வந்தது மாதிரி துவண்டு போயிருப்பீங்க. இங்கே எல்லாருக்குமே இந்த தடை, தாமதம், தோல்விலாம் உண்டு. ஆனால் முயற்சி பண்ண கட்டாயம் வெற்றி நிச்சயம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதாவது உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ளார இருக்கிற ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களால் நடந்த சம்பவங்களை பற்றி ஆராய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த தோல்விகள், இந்த தடைகள் இதெல்லாம் உங்கள் பக்கமே வராது. இந்த தடங்கல்கள், தோல்விகள் எல்லாம் வாய்ப்புகளாக இந்த ஆண்டு மாறப்போகுது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு ஆண்டு. அதாவது ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய பட்டன் வந்திருக்கு. புதுசா பிறக்க போறீங்க, புது பிறவி எடுத்தது மாதிரி, அல்லது இந்த ரிவர்ஸ் பட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டனை இந்த புத்தாண்டு அழுத்த போகுது. இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். அதாவது வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன்.
ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தாராம். தன்னுடைய மக்கள் சுறுசுறுப்பா இருக்காங்களா, சோம்பேறியா இருக்காங்களா, கடின உழைப்பாளிகளா இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. ஒரு நாள் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு பாதையில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். அந்த வழியில போற யாருமே அத கவனிக்கவே இல்ல. திட்டிட்டு போறாங்க. மன்னன் சரியான ஆட்சி செய்யல. இது சரியில்லாத ஆட்சி. ரோடே சரியில்ல. சாலை பராமரிப்பு இல்ல. இப்படி திட்டிட்டு போறாங்களே தவிர, குறை சொல்லிட்டு போறாங்களே தவிர, அந்த கல்ல ஏதாவது செய்யணும்னு யாருக்குமே தோணல. கடைசியா அந்த வழியா ஒரு விவசாயி வராரு. அந்த பாறைய பார்த்து உடனே தூக்கிட்டு வந்த சுமையெல்லாம் வச்சுட்டு, அந்த பாறைய கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஓரத்துல வைக்கிறாரு. திரும்பி பார்த்தா, அந்த பாறை ஏற்கனவே இருந்த இடத்துல ஒரு மூட்டை முடிச்சு ஒண்ணு இருக்கு. சின்ன முடிச்சா. அந்த பாறைக்கு அடியில இருந்திருக்கும் போல. அத எடுத்து பார்க்குறாரு. பொற்காசுகள் நிறைய இருக்கு. அப்பதான் மறைஞ்சிருந்து வந்த அந்த மன்னன் பாராட்டுறாரு. இதையெல்லாம் மக்கள் பார்க்கறாங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஊதியம் உண்டு. தடைய தாண்டி போறதும், அத சந்திச்சு விலக்கிட்டு போறதும் நம்ம கையில இருக்கு. தடை இருந்தா அந்த பாதை விட்டுட்டு வேற பாதையில போகக்கூடாது. தடைய உடைச்சிட்டு போகணும். ஏன்னா நமக்கான பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். அங்கதான் நமக்கான வெற்றி கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் போறது மாதிரியே இந்த விவசாயி போயிருந்தாலும் பொற்காசுகள் கிடைச்சிருக்காது. அப்ப அந்த தடைய தகர்த்து எறிகிறார். பொற்காசு கிடைக்குது. இதுதான் மனுஷ இயல்பு. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உழைச்சு பலனுக்காக இப்ப காத்திருக்கீங்க. அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு. கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகி இப்ப பாத சனிக்கு வந்திருக்கு. இந்த ஜென்ம சனி உச்சபட்ச கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும். மீள முடியாத கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இப்ப ஜென்ம சனி விலகி பாதச்சனிக்கு வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் குறைஞ்சி, கடன் பிரச்சனையா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு, அதற்கு வேலை, அதற்கு தொழில், அதற்கு உங்களுக்கு ஆசைப்பட்ட துறை, உங்களுக்கு தேவையான துறை, இப்படி அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பாதச்சனி வரும். இந்த பாதச்சனி இந்த புத்தாண்டுல வந்திருக்கிறது மிக அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம். சனி பகவான் அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம் அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறார். குடும்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வைக்கும். குடும்பத்தை ஒரு தெளிவு பெற வைக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கும். பேசுற பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும். நல்ல பேச்சா தான் பேசணும். இனிமே தப்பு தப்பா பேச மாட்டீங்க. வார்த்தையை அடக்கி நடந்துப்பீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தொழில்ல வளர்ச்சி இல்லாதது, குடும்பத்துல நிம்மதி இல்லாதது, கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு, அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்பு, மீடியாவுல இருக்கிறவங்களுக்கு பயங்கர அடி, தொழில் ஆரம்பிச்சவங்களுக்கு நஷ்டம், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம நஷ்டமாயிட்டே இருக்கும். சரி, இந்த தொழில் சரியில்லையே, இன்னொரு தொழில் செய்யலாம் அப்படின்னா அதுவும் நஷ்டமாகும். இந்த வியாபாரம் சரியில்லை, அடுத்த வியாபாரம் பண்ணா அதுவும் நஷ்டமாகும். இப்படி பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற எனது கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த புத்தாண்டுங்கிறது கைமேல் கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன். ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க பேச்சாலும் உங்க குடும்பத்தாலும் மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, பணம் அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் பிச்சுக்கிட்டு வரும். கொட்டுன்னு கொட்டும். பேங்க்ல இனிமே பணம் வந்து கொட்ட போகுது பாருங்க. ஏதாவது ஒன்று செஞ்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வியாபாரம்லாம் பிச்சுக்கிட்டு போகும். ஏன்னா இப்பெல்லாம் ஜிபே தானே, ஃபோன்பே தானே. அதனால அக்கௌண்ட்ல பணம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும். தெளிவாயிடுவீங்க. நல்ல வருமானம், கடன் அடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நண்பு கும்பராசி நண்பர்களுக்கு உண்டு. நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. எவ்வளவு சம்பாரிச்சாலும் கடனுக்கே போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கடன் கொடுத்தும் அவமானப்பட்டுட்டு இருப்பீங்க. பலர் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருப்பீங்க. குழப்பத்துல கடனை அடைக்க முடியாம ஊரை விட்டு போறது, கடன்காரங்களுக்கு ஒளிஞ்சு வாழறது, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம அவமானப்படுறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல வேலையில் போய் சேர போறீங்க. நல்ல தொழில் செய்ய போறீங்க. ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நீங்களே உருவாக்க போறீங்க. பல வேலை செய்ய போறீங்க. பல தொழில் செய்ய போறீங்க. அதாவது பணம் தான் வாழ்க்கை. மரியாதை தான் இனிமே முக்கியம். கௌரவம் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் ஏனோ தானோன்னு இருந்தாச்சு. கொஞ்சம் அலட்சியமா இருந்ததுனால மிகப்பெரிய வேலை போயிடுச்சு. தொழில நஷ்டமாயிடுச்சு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சாச்சு. அல்லது குடும்பத்துல பிரச்சனை உருவாகி இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாச்சு. கடன் நிறைய ஆயிடுச்சு. இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு ஆண்டு தான் இந்த ஆண்டு. நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத பெரிய யோகம்லாம் இந்த ஆண்டு உண்டு. பணவரவு நிறைய உண்டு. திருமண யோகம் உண்டு. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னா கோவிலுக்கு போகிறத
ஒரு வழக்கமாக வச்சுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை அங்கேருந்து கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், துன்பங்கள், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாதது, எந்த நேரமும் பிரச்சனை இருந்ததுன்னா, ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி வீட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதையெல்லாம் போக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல காலையிலயும், மாலையிலயும் தீபம் ஏற்றி, அந்த சாம்பிராணி புகை, அந்த வாசனை புகை வீடு முழுவதும் பரவுச்சு அப்படின்னா, நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைச்சு, நீங்க சிந்திக்கிறதெல்லாம் நல்லதா சிந்திப்பீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க அல்லது உணர்வாங்க. ஒரு உற்சாகம் பிறக்கும் அவங்களுக்குள்ளாரையே. இதெல்லாம் குடும்பத்துல இருக்கிற சில எதிர்மறை சக்திகள் தான் காரணம். வீட்ல இருக்கிற எதிர்மறை சக்திகள். அதே மாரி வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல எப்பொழுதும் ஒரு அமைதியா இருக்கு அல்லது ரொம்ப நஷ்டமாகுது. ஒரு சுறுசுறுப்பே இல்ல வேலைக்காரவங்கள்ட்ட. அல்லது வரவு சரியில்ல, சோர்வா இருக்கு, உற்சாகம் இல்ல, நல்ல வருமானம் இல்ல அப்படின்னா அங்கேயும் எதிர்மறை சக்தி அதிகமா ஆட்கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கடைபிடிங்க. வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை நிறுவனத்தில, அதாவது வேலை செய்ற இடத்துல, தொழில் செய்ற இடத்துல இந்த தீபம் ஏற்றி, சாம்பிராணி புகை, பச்சை கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. என் அன்பு கும்பராசி நண்பர்களே, எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும், முன்னேற்றமும் முக்கியம் அப்படின்னா, இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்லயும், தொழில் செய்ற இடத்துலயும், வேலை செய்ற இடத்துலயும் எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே உற்சாகமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா, இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத மனசுல வச்சுக்கங்க. உங்களது சிந்தனை, செயல், எண்ணம் இது எல்லாமே குடும்பத்த பத்தியே இருக்க போகுது. அதனால செல்வம் சேரும், நிம்மதி பிறக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கடந்த வருஷத்துல நிறைய ஏமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நிறைய மனிதர்கள் உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. நிறைய பிரச்சனைய குடுத்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்த கூட விக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதேபோல கோர்ட்டு கேஸ்லாம் வந்திருக்கும். சொத்த பறிகொடுத்திருப்பீங்க. சுகஸ்தானத்த சனி பகவான் பார்க்குறாரு. பார்வைக்கு ரொம்ப பவர் அதிகம். அதனால ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாரு. சுகத்தை கெடுத்திருப்பார். நிறைய பேர் உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிறவங்கலாம் நீங்க நம்பியிருப்பீங்க. அவங்கலாம் உங்களுடைய சுகத்தை கெடுத்திருப்பாங்க. நிம்மதிய கெடுத்திருப்பாங்க. ஏன்னா, நீங்க தான் நினைப்பீங்க, சுத்தி இருக்கிறவங்கலாம் நல்லவங்க, வல்லவங்க. நம்மளுடைய முன்னேற்றத்தில அக்கறை இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பீங்க. கண்டிப்பா இல்ல. போட்டி, பொறாம உங்கள வளர விடக்கூடாம அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதனால உங்க வாழ்க்கையில அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இதனாலேயே தடைப்படும். இதனாலேயே நெறைய நஷ்டப்படுவீங்க. உங்களுடைய சுகம் கெடும். தூக்கம் வராது. அதேபோல பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. யாரோ செய்த தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க கோர்ட்டு, கேஸு போய் இறங்கியிருப்பீங்க. நிறைய திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். விபத்து ஏற்பட்டிருக்கும். அல்லது குடும்பத்தில யாருக்காவது விபத்து ஏற்பட்டு நிறைய பண இழப்பை சந்திச்சிருப்பீங்க. இப்படி போன காலம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான காலமா இருந்தாலும், இந்த காலம் அப்படிங்கிறது பொற்காலம். ஏன்னா, புதிய பட்டம், புகழ், பெயர், கௌரவம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதேபோல காசு, காதல் இந்த விஷயத்துல நிறைய ஏமாந்திருப்பீங்க. இப்பவும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. அடுத்த பாலினத்தவர்கள் மேல, அதாவது ஆண்கள், பெண்கள் மேல கும்பராசி நண்பர்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பெரிய பிரச்சனைய கொண்டு வந்தவங்களே அவங்களா தான் இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. யாரையாவது நம்பி மோசம் போயிருப்பீங்க. நம்பி கெட்டிருப்பீங்க. நம்பிக்கை துரோகத்த அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுடைய கனவுகள தடுத்திருப்பாங்க. கல்யாணத்த தடுத்திருப்பாங்க. நிறைய தடை இந்த ஆண்களாலும், பெண்களாலும் வந்திருக்கும். கெட்ட பேர் வந்திருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அலுவலகத்திலேயோ, தொழில் செய்ற இடத்துலயோ, வியாபாரம் செய்ற இடத்துலயோ, கெட்ட சகவாசம் உங்களுக்கு ஏற்பட்டு பல பிரச்சனைகள குடுத்திருக்கும். அது குடும்பத்து வரைக்கும் வந்திருக்கும். இல்லன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு வந்திருக்கும். இல்லன்னா அவமானத்தால ஊர விட்டு போகக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். மீடியாவுல வந்திருக்கும். இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அல்லது இனிமே ஏற்படலாம். ஏன்னா, இந்த 2 1/2 வருஷமும் எச்சரிக்கையோட இருக்கணும். கண்டிப்பா இப்படியான அமைப்பு உண்டு. திடீர் அவமானங்களை அடுத்தவர்களால நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல 7ஆம் வீட்ல கேது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனையாவே இருக்கும். உங்களது துணை தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க. சந்தேகப்படுவாங்க. எல்லாத்துக்குமே தடை போடுவாங்க. வேணாம் வேணான்னு சொல்லுவாங்க. உங்க முன்னேற்றத்துக்கு தடையா கூட இருக்கலாம். ஆனா அவங்க மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. காரணம் 7ஆம் வீட்ல கேது. உங்களது கணவன் மனைவி ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால, அதன் வேலைய கண்டிப்பா செய்வாங்க. ஒரு முறைக்கு 10 முறை நீங்க அவங்கள்ட்ட போராட வேண்டியது வரும்.
கணவனாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். எடுத்த உடனே நிராகரிப்பாங்க ஒரு விஷயத்த. உங்களுக்கு ஆசைகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம். ஆனா, நீங்க சொன்ன உடனே அத வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில. ஆனாலும் அதையெல்லாம் தடுத்து போராடி தான் நீங்க முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் பணவரவு எல்லாமே நல்லதா நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா, உடனே நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய அமைப்பு. அதனால வழக்கம் போல அவசரப்படாம காலத்துக்கு ஏத்தது மாரி கொஞ்சம் கொஞ்சமா உங்கள உருவாக்குங்க. உங்கள சரி பண்ணுங்க. உங்கள டிசைன் பண்ணுங்க. வடிவமைங்க. எத்தன உளிகள் பட்டாலும் கவலைப்படாதீங்க. அழகா உங்கள மாத்துறதுக்காக தான் அந்த உளியடி, அவமானம் அடி, நஷ்டம் இதெல்லாம் உங்கள அழகாக்கிறதுக்கு தான், உங்கள தெளிவாக்கிறதுக்கு தான், உங்கள புத்துணர்ச்சி ஆக்கிறதுக்கு தான், உங்களை சீண்டி கோவப்பட வைக்கிறதுக்கு தான், அல்லது உங்களுடைய உண்மையான பவர வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நெனச்சுக்கங்க. நிறைய யோகங்களும், அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்ல, தொழில்ல லாபமே இல்லாம கஷ்டப்பட்டுருப்பீங்க. லாபம் வந்தாலும் நெறைய செலவு ஆகியிருக்கும். தேவையில்லாத கடனுக்கு, தேவையில்லாத சண்டை, சச்சரவு, வழக்குக்கு அந்த பணம் செலவாயிருக்கும். நிறைய கடன் கட்டி ஓஞ்சிருப்பீங்க. ஒரு லாபத்த அது வியாபாரமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அலுவலகத்தில வேலை செஞ்சாலும் சரி, வரக்கூடிய பணத்த ஒரு லாபமா பார்க்க முடியாம, எல்லாத்தையும் செலவுலயே விட்டுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கூட சேமிப்பு இல்லாம இருந்திருக்கும். அதையெல்லாம் சரி செய்து, இந்த காலகட்டத்தில ஒரு சேமிப்பு, ஒரு லாபம், எப்படி நம்ம பணத்த செலவு பண்ணாம இருக்கிறது, அல்லது எப்படி சேமிக்கிறது, அல்லது எப்படி முதலீடு ஆக்குவது, அப்படிங்கிற தெளிவான முடிவ இந்த காலகட்டத்தில எடுப்பீங்க. எதிரிகள் தொந்தரவு இனிமே இருக்காது. நீண்ட நாட்களாக இருந்த வழக்கு, சண்டை, சச்சரவு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும். எதிரிகள்ட்ட கோவப்படுறது அல்லது எதிரிகளுடைய கனெக்ஷன் வச்சுக்கிறது, பகை இதெல்லாம் வளர்க்காதீங்க. யாரா இருந்தாலும் நல்லா இருங்க அப்படிங்கிற கை காட்டிட்டு போயிட்டே இருங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும், உங்கள கௌரவம் உள்ளவராகவும் மாற்றும். இந்த காலகட்டத்தில நீங்க வளரக்கூடிய ஒரு காலகட்டம். எவ்வளதோ தாண்டி வந்துட்டீங்க. எதிரிகளையும் தாண்டி, எதிரிகளையும் கடந்து என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் நடந்துக்கட்டும். மன்னிச்சு அடுத்த இடத்துக்கு போங்க. ஈகோவ சீண்டி விடுறாங்க அப்படின்னு, அவங்க செய்ற தப்பே நீங்க செஞ்சு, வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, பகைய வளர்த்துக்கிறது, பகைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடக்கிறது, அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வாழ்க்கை, உங்க முன்னேற்றம், உங்களது வளர்ச்சி, உங்கள் குடும்பம் அப்படின்னு மிகப்பெரிய அடுத்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சூழ்நிலையிலிருந்து கண்டிப்பா நீங்க மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நல்ல காலகட்டம். யாரையும் பகைச்சுக்காதீங்க. வீண் வம்பு இழுக்காதீங்க. வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில சனி பகவான் இருக்கிறார். ஏதாவது பேசி பிரச்சனையை ஏற்படுத்திப்பீங்க. அதெல்லாம் இல்லாம நியாயமா பேசுங்க. நேர்மையோட பேசுங்க. அளந்து பேசுங்க. பேசவே வேண்டியதில்ல. அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல வாழ்க்கையில இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பரிகாரத்த கண்டிப்பா செய்யுங்க. சரிங்க. பரிகாரத்துக்கு வருவோம். பரிகாரம் அப்படிங்கிறது, நாம செஞ்ச செயல்களுக்கு சில பாவங்கள் வந்து சேர்ந்திருக்கும். அந்த பாவத்தால தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வயசு வரைக்கும் நம்மளால முன்னேறவே முடியாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிறந்த உடனே எல்லாரும் கோடீஸ்வரனா பிறந்திருக்க மாட்டாங்க. ஏழையா பிறந்து, குடும்பத்தில பெரிய கஷ்டப்பட்டு, அவஸ்தைப்பட்டு, அவமானத்த சந்திச்சு, போகாத இடமெல்லாம் போயி, செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு, படாத அவமானத்தை எல்லாம் பட்டு, ஒரு 35, 40 வயசுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, முன் செஞ்ச பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள். இதெல்லாம் நம்ம ஒரு 20, 30 வருஷம் அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில நாம முன்னேறுறோம். கெட்ட கர்மாவ தீர்த்துட்டு, நல்ல கர்மாவ அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த தலைமுறையில எந்த பாவங்களும் நம்ம செய்யக்கூடாது. முதல் விஷயம். 30, 35 வயசு வரைக்கும் அனுபவிக்கிறோம். 2வது விஷயம். அப்படியே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பரிகாரங்கள செஞ்சீங்க அப்படின்னா, அந்த பாவங்கள்லாம் போகும். மிக முக்கியமா 25 வயசு உங்களுக்கு ஆகுது. இன்னும் நான் 35, 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? நான் முன்னேறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பதான் என்னுடைய பாவம் தீருமா? அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் இந்த பரிகாரம். நாமளே வருத்திக்கிறோம் அவ்வளோதான். அதாவது நம்முடைய பாவங்கள் போகணும் அப்படின்னா அந்த பரிகாரத்த செய்யுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஈசனுக்கான பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நாம எல்லா வினைகளையும் தீர்த்து, எல்லா கர்மாவையும் தீர்த்து நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதெல்லாம் போகணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல சிவனுடைய பஞ்சபூத தலங்கள் இருக்கு. திருவானைக்காவல் இது நீர்ஸ்தலம், சிதம்பரம் ஆகாய ஸ்தலம், காஞ்சிபுரம் நிலஸ்தலம், திருவண்ணாமலை நெருப்பு ஸ்தலம், காளஹஸ்தி வந்து காற்று ஸ்தலம்.
இந்த 5 ஸ்தலங்களுக்கும் முடிஞ்சா போகலாம். இல்ல எங்களால 5 இடத்துக்கும் தனித்தனியா போக முடியாது, கொஞ்சம் வசதி இல்ல அப்படின்னா, அடுத்த பரிகாரமா இந்த 5 ஸ்தலமும் ஒரே இடத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. அது எந்தெந்த கோவில்? நேர் ஸ்தலமாக திருவாப்புடையார் கோவில், ஆகாய ஸ்தலமாக பழைய சொக்கநாதர் கோவில், நிலஸ்தலமாக இன்மையில் நன்மை தருவார் கோயில், நெருப்பு ஸ்தலமாக தென் திருவாலவாயர் கோவில், காற்று ஸ்தலமாக முத்தீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற இந்த 5 கோவில் மதுரையை சுத்தியே இருக்கு. இதை எழுதிக்கிங்க. 5 இடத்துக்கு போக முடியல அப்படின்னா ஒரே ஊர்ல மதுரையில போய் இந்த 5 இடத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஞ்சபூத அருள் உங்களுக்கு கிடைச்சிரும். இது கிடைச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே நீங்க சாதிப்பீங்க. எல்லாமே கிடைச்சிரும். கோடீஸ்வரர் ஆவறது 101% உண்மை. சரிங்க, எங்களால மதுரைக்கு போக முடியல, வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான வீட்டுல பரிகாரம், இதையாவது தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பரிகாரத்தை நீங்க செய்றீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் சக்தி அதிகரிக்கும், வீட்டுல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், பிரச்சனையே வராது. என்ன செய்யணும் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி 5 எண்ணெயை கலந்த பஞ்சதீப எண்ணெய் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நம்ம நெய் ஊற்றுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம் தீபத்துக்கு. ஆனால் அந்த 5 எண்ணெயை வாங்கி ஊற்றுறீங்க அப்படின்னா பஞ்சதீபத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும், பல சாபங்கள் தீரும். இந்த எண்ணெயை வாங்கிக்கிங்க. பரிகார நேரம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த 2 கிழமையில காலையில் 6 மணி இல்லைன்னா மாலை 6 மணி, இந்த 2 டைம் எடுத்துக்கங்க. வழக்கம் போல் காலையாக இருந்தால் குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உடுத்திக்கிட்டு கோல மாவால் வாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீப தூபம்லாம் ஏற்றிக்கிங்க. பூஜை அறை இல்லையா, நீங்கள் ஏதோ இடத்துல சாமி போட்டா வச்சுருப்பீங்க, அங்கெல்லாம் தீப தூபம் ஏற்றிக்கிங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் இல்லைன்னா எல்லா நாளுமே முடிஞ்சா ஒரு சாம்பிராணி புகை ஏற்றி விடுங்க, ஊதுபத்தி ஏற்றி விடுங்க, இல்லைன்னா பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வாங்கி எப்பொழுதுமே டெய்லியும் ஏற்றத்துக்கு பாருங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எதிர்மறை சக்தியும் வீட்டுக்குள்ளார வரவே கூடாது. அது இருந்துச்சுன்னா இந்த சாம்பிராணி, இந்த புகையாலே காணாம போயிடும். இந்த பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி இருக்குல்ல, அதெல்லாம் ஹோமம் வளர்க்கறதுக்கு ஈக்குவலான பொருள். உங்களுக்கு தரமானதா பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி குட் பேபி ஜெய்சான் இந்த கம்பெனியில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. பாரம்பரியமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 60-70 பொருட்கள், இன்னும் அவங்கள்ட்ட 100 பொருட்கள் மேலே வரப்போகுது. குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கொள்கையாக சொல்கிறாங்க. வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அவங்கள்ட்ட இந்த பஞ்சதீப எண்ணெயும் இருக்குது, இந்த தீப பொருட்களும் இருக்குது, பூஜை பொருட்களும் இருக்குது. அதனால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. சரி, தீப தூபம் ஏற்றிக்கிட்டு பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி 5 முகம் கொண்ட விளக்கா இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சதீப எண்ணெய்னா பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம் அது. அதனால 5 முக விளக்க ஏற்றிக்கிட்டு அப்படி உட்காருங்க. நல்லா வேண்டிக்குங்க. குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, நவக்கிரகங்களை, லட்சுமி தேவிகளை, 30 முக்கோடி தேவர்களை, அதே போல் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கடைசியாக சொல்லுங்க. மகாலட்சுமி மந்திரம். மகாலட்சுமி செல்வத்துக்கு அதிபதி. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 108 முறை 108 நாட்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிலையும் சொல்லலாம், இல்லை தினமும் காலையில் மாலையிலையும் சொல்லலாம். 108 முறை ஒரு நாளைக்கு மொத்தம் 108 நாள் சொல்லி முடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவைக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி கொண்ட மந்திரம். 108வது நாள் ஒரு இடத்த வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டிட்டு இருப்பீங்க, அல்லது சுபகாரியம் நடக்கும் உங்கள் வீட்டில். உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சந்தோஷமாக சுகமாக இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. பணங்காசை ஒரு பக்கம் எண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் நகை வாங்கிட்டு இருப்பாங்க வீட்டில் உள்ளவங்க, இன்னொரு பக்கம் தேவையான பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஆளாளுக்கு செலவு பண்ணாலும் வற்றாத செல்வம் உங்களுக்கு இந்த லட்சுமி தேவியால் கிடைக்குங்க. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. ஓம் க்ளீம் லட்சுமியே நமக, ஓம் க்ளீம் லட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரங்க. கடன் தொல்லையே இருக்காது, நீண்ட நாள் நோய்கள் தீரும், வாஸ்து தோஷம் வீட்டில் இருந்துன்னா காணாமல் போயிடும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், செல்வ வளம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும்.
சரிங்க. இந்த புத்தாண்டு பலனை பார்த்துருப்பீங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில வர தடைகள், தோல்விகள் நம்ம திறமைய மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான், முன்னேற வழி கொடுக்கறதுக்காகத்தான். அதனால தடை என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான அடித்தளம். உலகத்துல உள்ள முன்னணி கோடீஸ்வரர்கள்லாம் இதை தான் நமக்கு வாழ்க்கை பாடமா சொல்லிக் கொடுக்குறாங்க. கனவுகளை விடாமல் பிடித்துக் கொள்ளும் மன வலிமையும், தடைகளை தாண்டும் துணிச்சலும் உங்கள்கிட்ட இருந்தா எந்த நிலையில இருந்தாலும் உச்சியை அடைவீர்கள், புகழை அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள். தடைகளை, தோல்விகளை கண்டு அஞ்சாமல் அதை ஒரு பாடமாக கொண்டு முன்னேறுவதே வெற்றியின் ரகசியம். நண்பர்களே, தோழிகளே, அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.